சாரி கைஸ், நான் என்னமோ நினைச்சது வந்து போல்ல வந்து சிதக்கிறது ரெட் கலர் தான். பட் இருந்தாலுமே எனக்கு அங்க பார்த்த உடனே பர்பிள். ஜோதிகாக்கு எப்படி சந்திரமுகி படத்துல அந்த ஒயிட் கலர் லைன் வந்து ஐஸ்க்கு வருமோ, என்னோட ஐஸ் டைரக்டா பர்பிள் போயிடலாம் அப்படின்ட்டு. நான் மைண்ட்ல வச்சது ரெட் தான். அவங்க கிட்ட நான் காட்ட சொன்னதே ரெட் கலர் தான் காட்ட சொன்னேன். வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போதா எனக்கு எதுவுமே தெரியல கைஸ். பட் ஆனால் நான் ரெட் தான் கேட்டேன். ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் இதை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ், பயங்கரமா இருக்கு. சின்ன வயசுலலாம் நான் வந்து பிரதர்ஸ் கூட தான் நிறைய வளர்ந்தனால இந்த WWF அந்த மாதிரி தான் ஃபுல்லா லைக் பசங்க தான் என்ஜாய் பண்ணி வந்து அப்போ சின்ன வயசுல என்னெல்லாம் பார்ப்பாங்களோ அதே மாதிரி பார்த்து வளர்ந்தனால சின்ன பசங்க பார்த்தாலே ஸ்மாக் போடுற மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வந்து வருது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad. கீழே இருந்து என்கரேஜ் பண்றாங்க, சொல்லுமா சொல்லு நீ சொல்லு அப்படின்னு. பாவம், பட் இட்ஸ் கியூட். அதான் இது வந்து லைக் இது ரேண்டமா தான் நான் எடுக்கிறேன். இது எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஃபர்ஸ்ட் ஒரு அயர்ன் பாக்ஸ் வச்சாங்களா, அந்த மாதிரி ஃபன்னாவும் போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கியூட்டாவும் இருக்கலாம் கைஸ். இதுவும் கியூட்டா இருக்கு. நம்ம இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட தான் நம்ம அப்படியே வெறுப்பாற மாதிரி வந்து காட்டுவோம். எனக்கு இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னா தெரியல கைஸ். நான் ஜஸ்ட் நியூ டு ரியாக்டிங் வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் போக போக வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அவரோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், காலங்காத்தால உனக்கு சோத்தை போட்டு கூட்டிட்டு வந்தா ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கூட அப்பப்ப பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் கைஸ். எல்லாரும் உள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் போய் சத்தமா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. லூஸ் இப்பெல்லாம் You are really a God gifted child. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? கியூட் கைஸ், கியூட்டா இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன் கைஸ், எனக்கு வந்து இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து இதுலயே எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து ஒரு கியூட்டா இருந்த விஷயமா கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபன்னா இருக்கிற விஷயமா கூட இருக்கலாம்.
அந்த பொண்ணு வாயில வச்சது கூட எனக்கு வந்து அவ்வளவா பண்ணல. அவர் சிரிச்ச உடனே அந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு பாருங்க. அது எனக்கு பண்ணா இருந்துச்சு. இந்த அரேபியஸோட பிராங்க்லாம் இருக்குல்ல கைஸ், அது வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். நான் தான் 12 வந்து நைட் வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சேன். 2-3 வரைக்கும்லாம் போகாம அந்த அளவுக்கு வந்து ஃபன்னா இருக்கும் கைஸ். இதே மாதிரியே நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களே மாட்டி விடுற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். எனக்கு இவங்களோடது பிடிக்கும் கைஸ் பர்சனலாவே. Ikan hiu makan paku dirgahayu Indonesiaku. இந்த மாதிரிலாம் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் கைஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இந்த மாதிரிலாம் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். மென்டல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஃபன்னா இருக்கும் கைஸ் இந்த மாதிரிலாம் பண்றது. I didn't expect this. அவரால பேச கூட முடியல. பாவம் பாவம் கைஸ் அந்த பையன். நான் நினைச்சது ஒண்ணு, இது நடக்கிறது ஒண்ணா இருக்கு. To you, to you. Happy to you, to you. ப்ரோ கியூட்டா சத்தம் போடுறாரு. பயந்துட்டேன் கைஸ் நான் சீரியஸ்லி. ஸோ கைஸ் அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சமாக தான் மினிமலாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோஸ். எனக்கு இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நிறையா மீம்ஸும் நான் வந்து அவ்வளோவா எடுக்கல கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போட்டோம், ஒரு எபிசோட் போட்டோம். அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு மைண்டில் வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து எது ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பயமாக இருந்தது வந்து அது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. சாரி கைஸ், நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கலரில் ஏதாச்சும் வந்து பேக்ட்ராப் செட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஆனால் எனக்கு இப்படி உட்காந்துருக்கிறது எவ்வளோ கில்ட்டாக தெரியுமா இருக்கு. நீங்கள் வந்து ரெட்டு சொல்லி பர்பிள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இங்கே வந்து உட்கார்றது இட்ஸ் வெரி கில்ட்டு மாமே. அது வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது, நீ விடுப்போ, நான் எதுவுமே பேசல. நீ உங்க அம்மா நினைச்சிட்டல, அது நானு. அது நான் எங்கள் அம்மான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறியா? மூஞ்சு காமி. என்ன பாபா உட்கார மாட்ற? என்ன பாபா ஹோம்ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா? என்ன ஹோம்ஒர்க் உனக்கு இருக்கு இன்னும்? சொல்கிறான் என் பொண்ணு. மேக்ஸ் சிவிஎஸ் ஹோம்ஒர்க் இருக்கா இன்னும் முடிக்கலையா? ரெண்டு தான் இருக்கா? எனக்கு வந்து பர்சனலா என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் பார்த்தோம்ல, அது வந்து எனக்கு ஃபன்னா இருந்துச்சுன்னா 2-3 தடவை ரிப்பீட்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அது கியூட்டா இருந்துச்சு அந்த ரியாக்ஷன், அண்ட் ஃபன்னாகவும் இருந்துச்சு.
எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து என்ன மீம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வந்து எபிசோட்ஸ் 2, 3 அந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க guys. ஸோ யா, பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. அண்ட் டான்ஸ் ஸ்டாலா பாய் ஃப்ரம் இறைக்கு.